Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக 2 உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு 2 உண்மை சம்பவத்தை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற உண்மை சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றதை விட சின்னதாக ஒரு லைன் சொல்கிறேன். இங்கே சில நண்பர்கள் ஊட்டிக்கும் போகிறாங்க. அந்த ஊட்டியில் இருக்கிற ஏர்பின் பெண்டு கொண்டை ஊசி வளைவுகள் நிறைய இருக்குல்ல, அதில் போன இந்த 4 பசங்களும் மிரண்டு போகிற மாதிரி ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் பார்க்க போகிற சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரிலாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஒன்லைன் ஸ்டோரி சொன்னால் கண்டிப்பாக ஆர்வம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் சம்பவத்துக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அந்த ஊட்டி உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் விஷால். அண்ட் விஷால் இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தையும் சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னா 2015 தான். சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் ஊட்டியில் நடந்திருக்கு. சரியா 2015 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விஷால் அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜும் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இவங்களுக்குள்ள எங்கனாச்சும் லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுவும் விஷால் இவருடைய மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே சேர்ந்து கார்ல எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் டூரிஸ்ட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்களுக்கும் ஊட்டி ஞாபகம் வருது. சரி, ஊட்டி போனால் என்ன? அண்டு ஊட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மலையேற ரூட்டில் அந்த ஏர்பின் பெண்டெல்லாம் இருக்கும். காரில் போகிறதுக்கு பைக்கில் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். பேசாமல் அங்கே போகலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு அதுக்கான ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நாளில் பசங்க எல்லாருமே காரையும் ரெடி பண்ணிடுறாங்க. அண்ட் பணம் கூட லக்கேஜ் என்னென்ன துணிலாம் எடுத்துகிட்டு போனோமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு நாளும் வருது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி போல இவங்க சிவகங்கையிலிருந்து ஊட்டிக்கு கார்லையும் கிளம்புறாங்க. அண்ட் சிவகங்கையிலிருந்து ஊட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 320 330 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இவங்களும் சாயங்காலம் 6 மணி போல இங்க இருந்து கார் எடுத்துட்டு ஓரளவுக்கு வேகத்துல ஆளாளுக்கு மாத்தி காரை ஓட்டிட்டும் போய்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களும் அந்த ஊட்டியை ரீச் பண்ணிட்டாங்க. அதாவது ஊட்டியோட மலை அடிவாரத்துக்கும் ரீச் ஆயிட்டாங்க. இப்போ பொறுமையா மலை ஏற வேண்டிய இருக்கும். ஏன்னா இவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது ஆல்மோஸ்ட் நடுராத்திரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா இருக்கும். அந்த இடத்துல மலை ஏறுற வழியில ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சுத்தமா இருக்காது. வெறும் கார்ல இருந்து எரியிற அந்த ஹெட்லைட் வெளிச்சத்து மூலியமா தான் இவங்க அந்த குறுகலான பாதையை அண்ட் ரொம்பவே கடுமையான பாதையை கடக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த வண்டியை யார் ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா விஷாலுடைய ஃப்ரெண்டு. விஷால் இவர் முன் சீட்லேயும் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் காரோட பின் சீட்லேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே அந்த மலையும் ஏறிட்டும் இருக்காங்க. மலையும் வளைஞ்சு அந்த கொண்டை ஊசி வளைவெல்லாம் வளைஞ்சு போயிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்த, அதாவது அந்த மலைக்கும் கீழே இருக்கிற அடிவாரத்துக்கும் நடுவில் இவங்களும் ரீச் ஆயிட்டாங்க. அப்படி பொறுமையாக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஏர்பின் பெண்டை கிராஸ் பண்ணி இப்படி திரும்பும்போது ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு பெண்ணும் நிக்கிறாங்க. ஆனா தனியாலாம் நிக்கல. அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு கை குழந்தையும் இருக்கு. சிகப்பு கலர்ல புடவை கட்டிட்டோம். அவங்களும் நின்னுட்டு ஏதோ லிஃப்ட் கேட்கிற மாதிரியும் நிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தா பசங்க எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாகறாங்க. ஏன்னா இந்த நடுராத்திரியில இவ்வளவு இருட்டுல அதுவும் கை குழந்தைய வச்சுட்டு ஒரு பெண் நிக்கிறாங்கன்னா யாரா இருக்கும், அந்த தனியா இவ்வளவு தூரம் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த பார்த்த விஷால் இவரு, டேய் அவங்க லிஃப்ட் கேட்குறாங்க அப்படிலாம் வண்டியை நிறுத்தாத, வண்டி நிறுத்தாம இந்த இடத்த விட்டு கிளம்பும், நடு பாதையில எங்கேயுமே நிறுத்தாத அப்படின்னு சொல்ல. ஆனால் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற விஷாலுடைய ஃப்ரெண்டு, டேய் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்காங்கடா, கையில் கை குழந்தையோட வச்சுட்டு இருக்காங்க, அண்ட் இந்த நடுராத்திரி எப்படி மலை ஏறுவாங்க, நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் விஷால் இவரும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. மரியாதையாக எங்கேயுமே நிறுத்தாமல் இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு ஃப்ரெண்டையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த நண்பர் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்காம வண்டியை அப்படியே அந்த பெண் நிற்கிறாங்களே கை குழந்தையோட அவங்கள தாண்டி அப்படின்னு நிறுத்துறாங்க. இதை பார்த்தா அந்த பெண்ணும் லிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களும் பின் சீட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் உட்காந்துருக்காங்களே அவங்களும் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிறாங்க. அண்ட் இந்த பெண்
கை குழந்தையோட வண்டியிலையும் உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காரும் இங்க இருந்து பொறுமையா அந்த மலையேறவும் ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போது இந்த கேப்ல பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற 2 நண்பர்களும் அவங்கள அறியாமலே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த அக்கா கையில குழந்தை வச்சிருந்தாங்களே அவங்க அப்படி முழிச்சிட்டே தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த விஷால், வண்டி ஓட்டுற ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்தபடியே வண்டி ஓட்டிட்டே இருக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களும் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கிற விஷயத்த கவனிக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல பின் சீட்ல யாரோ எதையோ சாப்பிடுற மாதிரி ஒரு சத்தமும் கேக்குது. அந்த சத்தம் இந்த முறுக்கு, சிப்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஏதோ இந்த பச்சை கறியை பிச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஈரத்தன்மையோட ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் விஷாலுக்கும் கேட்குது, வண்டி ஓட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கும் கேட்குது. இந்த சத்தம் யாருக்கு கேட்டிருக்குன்னா விஷால் இவருக்கு கேட்கல. ஏன்னா இவரும் முன் சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. வண்டி ஓட்டிட்டு இருக்கிற அந்த நண்பருக்கு மட்டும்தான் இந்த ஒரு சத்தம் கேட்க அவரால் இப்போ அப்படியே சடனெல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. முன்னாடி சின்னதாக கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதன் வழியாக பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு ஜஸ்ட் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அவராலே நம்ப முடியல, அந்த அளவுக்கு ஒரு கோரமான காட்சியை அந்த வண்டியில் பின் சீட்லையும் பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின் சீட்டில் உட்காந்துட்டு இருந்த அந்த பெண்மணி கையில் அந்த பச்சை குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்களே, அந்த குழந்தைய கழுத்தை கடிச்சு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. ஆனால் அந்த குழந்தை கத்துச்சா கதறிச்சான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சத்தமும் இல்லை, ரொம்பவே அமைதியாக இருக்கு. வெறும் அந்த பெண் மட்டும்தான் அந்த பச்சை குழந்தைய சாப்பிட்ற அந்த ஒரு சத்தம் தான் கேட்டுட்டும் இருக்கு. இந்த விஷயத்த நோட் பண்ண அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிற அந்த நண்பர், அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அந்த இடத்துல அவரும் பெருசா அந்த பயத்தை வெளியில காட்டிக்காம, ஏன்னா இந்த இடத்துல பயந்தோன்னா வேலைக்காகாது. அதுவும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நடுக்காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துலயும் இருந்துட்டு இருக்கோம், உதவின்னு எதுவுமே கிடைக்காது. நம்ம பயத்தில் வண்டி ஓட்டி ஏதாச்சும் பள்ளத்தில் இறங்கினாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலியாயிரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த மிரர் வழியாக பின்னாடி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்தா இன்னமும் அந்த ஒரு சத்தம் காது கூசுற அளவுக்கு கேட்டுட்டும் இருக்கு. அப்போ அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் விஷால் படுத்துட்டு இருக்கார்ல, அப்படியே கீரை போடுற மாதிரி அப்படியே அவரையும் தட்டி எழுப்புறாரு. விஷால் அவரும் எந்திரிச்சு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் அப்படின்னு அந்த சைக்கிளே விஷயத்தை முடிச்சுட்டு அப்படி பின்னாடி பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. விஷால் இவருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா பின்னாடி பார்க்கறது அப்படின்னு. அவரும் பின்னாடி பொறுமையா திரும்பி பார்த்தா இந்த நண்பர் என்ன விஷயத்தை பார்த்தாரோ சேம் அதே தான் இப்போ விஷால் இவரும் பார்த்து கதறல. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு பயத்துல வாயிலாம் அடைச்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சுத்தமா கவனிக்காத ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க அந்த பின் சீட்ல இருக்கிற 2 நண்பர், அவங்களுக்கு எதுவுமே தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அது கூட இருக்கிற அந்த நண்பரும் இந்த நேரத்தில் தயவு செஞ்சு பயப்படாத, பயந்தனா எல்லா காரியமும் கெட்டு போயிடும், உன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணு, கொஞ்ச தூரம் போனா கடைங்க ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உதவி கிடைக்கும், அது வரைக்கும் இங்க நடக்கிற விஷயத்த வெளியில காட்டிக்காத, அமைதியா இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் விஷால் அவரும் அமைதியா இருக்காரு. இப்படியே அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிற அந்த நண்பரும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகத்தோட ஆளுங்க இருக்கிற இடமா பார்த்து போகிறதுக்கும் முயற்சி பண்றாரு. ஆனா அந்த சமயம் ஆளுங்க நாங்க யாருமே இல்லை, ஏன்னா இது நடுராத்திரி. பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சில கடைகள்லாம் திறந்திருக்கிறத பார்த்து டைரக்டா இவங்களும் அந்த கடைக்கு முன்னாடி போயிட்டு வண்டியை நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இப்போ அந்த பெண் ரொம்பவே சாதாரணமா உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க உடம்புல கையில வாயிலன்னு ரத்தம் எதுவுமே இல்லை, அண்ட் கையிலையும் குழந்தைய காணோம். இந்த ஒரு விஷயத்த பார்த்த விஷால் அண்ட் ஃப்ரெண்டு, டேய் உண்மையிலேயே நாம பீக்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு அப்பதான் அவங்களும் ரியலைஸ் பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே ஓரளவுக்கு தைரியம் இருக்கு, ஏன்னா பக்கத்துல கடை இருக்கு, ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு 2 பேருமே காரை விட்டு இறங்கி அப்படியே பின் சீட்ல 2 நண்பர்கள் நல்லா இந்த ஒரு விஷயமே தெரியாம தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்படியே கதவை திறந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும், டேய் வாங்கடா கடை வந்துருச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களையும் எழுப்பி கூப்பிட அவங்களும் எந்த ஒரு விஷயமே தெரியாம பின்னாடி இருந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் விஷால் இவரும் பின் சீட்ல உட்காந்துட்டு இருந்தா அந்த பெண்ணையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க குழந்தையோட வண்டியில ஏறினீங்க, குழந்தைய காணாடின்னு கேட்கும்போது, இல்ல குழந்தைய மடியில போட்டிருக்கேன், துணி போட்டு மூடி இருக்கேன், அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும் போது விஷால் இவருக்கு இதுக்கப்புறம் கேட்கணும்னு தோணுமா? உடனே இவங்க 4 பேருமே அங்க இருக்கிற கடை உள்ளேயும் பூந்துடுறாங்க.
இப்படி கடவுள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க அண்டு பசியில கொஞ்சம் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி இங்க இருக்கிற யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு இவங்களும் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கடைக்கு வெளியில ஒரு வயசானவரும் இருக்காரு. தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது சரி இவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட பேசிட்டும் இருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் அந்த வயசானவர்கிட்ட இப்ப இவங்களுக்கு நடந்த விஷயத்தையும் சொல்றாரு. ஐயா, நாங்க இது போல இந்த ஊர்ல இருந்து வரோம். இப்போ கீழே மலையில இருந்து மேலே ஏறி வரும்போது பாதி வழியில ஒரு பெண்மணி கையில கை குழந்தையோட எங்க வண்டியை லிஃப்ட் கேட்ட மாதிரி மறைச்சு நின்று இருந்தாங்க. நாங்களும் பாக்குறதுக்கு பாவமா இருக்கே அப்படின்னு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்தா கொஞ்ச தூரத்துல வண்டி பின்னாடி ஒரு மாதிரி சத்தமும் கேட்டுது, இதையோ சாப்பிடுற மாதிரி. திரும்பி பார்த்தா அந்த பெண் கையில வச்சுட்டு இருந்த அந்த பச்சை குழந்தைய கழுத்தை கடிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. எங்களால அந்த சமயம் என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க கொஞ்சம் பயந்தாலும் வண்டி மலையில இருந்து கீழே இறங்கி நாங்களே இறந்துருப்போம். ஆனா பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படியே இங்க வந்துட்டோம். ஆனா இப்ப அவங்க கையில குழந்தையும் காணோம். இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது அவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்பா, அந்த உருவத்தை அந்த பெண்மணியை நீங்களும் பாத்தீங்களா? உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த சம்பவம் 2015 நடந்திருக்கு. அந்த 2015 இருந்து 3 வருஷம், அதாவது 2012 தான் அந்த பெண்மணி அவங்க கை குழந்தையோட அந்த ஊட்டியில் இருக்கிற ஒரு சாலையில் அந்த ஏர்பின் பெண்ட் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு ஏர்பின் பெண்டில் ரோடை கிராஸ் பண்ணும் அப்படின்னு இவங்களும் பின்னாடி மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கிற வண்டியை கவனிக்காம ரோடை கிராஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக மலையிலேருந்து பெரிய வண்டி பஸ்ஸாக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் மலை மேலேருந்து கீழே இறங்கும் போது அவங்களால சடனாக பிரேக் எல்லாம் போட முடியாது. என்னதான் சடன் பிரேக் போட்டாலும் வண்டி பிரேக் போட்ட இடத்துல நிற்காது, ரொம்ப தூரம் தள்ளி போய் தான் நிற்கும். ஏன்னா மலையிலேருந்து இறங்கும் போது அந்த வண்டியோட கிராவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கவனிக்காம அந்த பெண்மணி கை குழந்தையோட தாண்டி இருக்காங்க. அப்போ எதிர்க்க வந்த லாரியை கவனிக்காம விட்டுருக்காங்க. லாரியில் இருக்கிறவங்களும் பிரேக் போட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பயனும் இல்லை. அவங்க மேலே ஏறி இறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஒரு லாரியும் நின்று இருக்கு. ஸோ ஸ்பாட்லேயும் அந்த இடத்துல அந்த பெண் கை குழந்தை இவங்க 2 பேருமே இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அப்படி 2012 இறந்து போன அந்த பெண்மணி அண்ட் அவங்களோட கை குழந்தை அந்த இடத்துல ஆன்மாவா உலாவிட்டு இருந்ததும் அந்த பெரியவரும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த நடுராத்திரியும் அந்த வழியா பயணம் பண்ற ஒரு சில பேருக்கிட்ட லிஃப்ட்டும் கேட்குமா. இன்கேஸ் லிஃப்ட் கொடுக்காம போனா அவங்கள பின்தொடர்ந்தும் வரும் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, இந்த பசங்க தான் லிஃப்ட் கொடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கோரமான காட்சியை காட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. அண்ட் லிஃப்ட் கேட்டு கொடுக்காதவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த மலை பாதையில ஒரு நரசிம்மர் கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த கோவிலோட எல்லை வரைக்கும் அந்த ஆன்மா இந்த வண்டியை துரத்திட்டும் வரும். இன்கேஸ் அந்த வண்டி அந்த கோவிலை தாண்டதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா அவங்களை துரத்துறது நிறுத்திடும். அடுத்த வண்டியை பார்த்து இந்த இடத்துக்கும் போயிடும். இப்ப இந்த இடத்துல நம்ம பசங்க லிஃப்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப அந்த பெரியவர் சொன்ன விஷயம், இன்கேஸ் யாராச்சும் அந்த பெண்மணிக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கோரமான விஷயத்த காமிச்சது மட்டும் இல்லாம அவங்கள கொன்னுரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீங்க அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டீங்க. இது மட்டும் இல்லாம நரசிம்மர் கோவில் இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்துட்டு இருக்கு. நீங்க அதுக்குள்ள இந்த இடத்துல இறங்கி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு அந்த பெரியவரும் சில அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பசங்களும் நல்லா ப்ரே பண்ணிட்டு வண்டிக்கிட்டே வராங்க. ஏன்னா அந்த வண்டியில இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி உட்காந்துட்டு இருந்தாங்களே, மறுபடியும் ஒரு பயத்தோட வந்து பார்த்தா இப்போ அந்த வண்டியில யாருமே இல்லை. நல்ல வேலை அவங்க இல்லை, போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி அங்க இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இவங்க புக் பண்ண ஹோட்டல் அந்த ரெசார்ட்டும் இருக்கு. எப்படியோ சேஃபா அந்த ரெசார்ட்டுக்கும் போயிடுறாங்க. நடுவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி 1 மணி போல இவங்களும் ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்க செக்இன்லாம் பண்ணிட்டு ஒரு 1:30 மணி போல இவங்களும் அந்த டயர்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இந்த ரூம்ல இருந்து எந்திரிச்சு இந்த ரூமோட கதவை திறந்து வெளியில போற சத்தம் விஷால் இவருக்கும் கேக்குது. யாரா இந்த நடுராத்திரி வெளியில போறா அப்படின்னு பார்த்தா விஷால் இவருடைய ஃப்ரெண்டான தேவா அப்படின்றவரு. இவன் எதுக்கு நடுராத்திரி வெளியில போறான், சரி பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எந்திரிச்சு அப்படியே அந்த ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு இந்த ரெசார்ட் எல்லாம் தாண்டி வெளியில போறாரு. வெளியில போனா அங்க நிறைய அடர்ந்த மரங்களும் இருந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ தோப்பு மாதிரியும் இருக்கு. அதுக்குள்ளேயும் போறாரு. இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதுக்குள்ள போறான், ஏதோ தெரிஞ்ச இடம் மாதிரி போறானே அப்படின்னு விஷால் இவரும் முன்னாடி போயிட்டு இருக்கிற தேவா அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இங்க இருந்து கூப்பிட்டா கண்டிப்பா அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்கும். ஆனா கேட்டும் கண்டுக்காத மாதிரி அந்த நண்பரும் அந்த மரங்கள் நிறைய இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயும் போறாரு. விஷால் இவரும் ஃப்ரெண்டு உள்ள போறானே அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த மரங்கள் இருக்கிற இடத்த உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா தேவா ஒரு இடத்துல நின்று ஏதோ ஒரு இடத்த அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க விஷால் இவரும் பின்னாடி வந்து டேய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, மச்சான்
அங்க பாருடா அப்படின்னு சொல்ல எங்க அப்படின்னு விஷால் இவரும் தேடி பார்க்குறாரு. அண்ட் விஷால் இவரும் டேய் யாரடா பார்த்துட்டு அப்படின்னு கேட்க மச்சான் நல்லா அந்த இடத்த பாரு அங்கே யாரும் நிற்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற நண்பர் இவரும் பார்க்குறாரு. ஆமாடா யாரோ ஒருத்தவங்க கை குழந்தையோட நிற்கிறாங்க. டேய் இவங்க தான்டா நம்ம மலையிலேருந்து மேலே ஏறும்போது லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. அந்த பொம்பளை தான் அந்த குழந்தையோட கழுத்தை கடிச்சு சாப்பிட்டதை நம்ம 2 பேர் தானே பார்த்தோம் அப்படின்னு விஷால் இவர் சொல்கிறாரு. ஆமாம் மச்சான் அதே லேடி தான் இங்கேயும் நிற்குது அப்படின்னு தேவா இவரும் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் இவங்களுக்கும் தெரியுது அந்த பிரச்சனை அந்த கடையோட முடியல, இவங்களை பின்தொடர்ந்து இவ்வளோ தூரம் அதாவது இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் அங்கே நிற்கிற அந்த பெண் அந்த கை குழந்தையோட தேவா விஷால் இவங்க 2 பேர் தான் அப்படி முறைச்சும் பார்த்துட்டு இருக்கு. அண்ட் விஷால் தேவா கிட்டேயும் கேட்கிறாரு, சரிடா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க தெரியல மச்சான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தது. அட எந்திரிச்சு பார்த்தா நம்ம ரூமுக்கு வெளியில் தான் யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது, கூப்பிடுற சத்தமும் கேட்டது. நானும் கதவை திறந்து யாருன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல அப்படின்னு அவரும் அந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. இதுக்கப்புறம் விஷால் டேய் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவரை கூப்பிட்டு இப்போ ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்த கையோட விஷால் இவர் என்ன பண்றாருன்னா சிவகங்கையில் ஊர்ல இருக்கிற அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி நாங்கள் ஊட்டிக்கு வந்தோம், வந்த இடத்துல ஏதோ பேயா இல்லை பிசாசா இல்லை உருவமான்னு தெரியல ஏதோ ஒன்று எங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அம்மா அவங்களும் பயங்கரமாக பயப்படுறாங்க. டேய் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டாம்டா, என்ன ஆனாலும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருங்க, அண்ட் விடியறதுக்குள்ள ஊருக்கு வந்துருங்க, ஏன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்கிற. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இதோட முடியாது, நீ நம்ம ஊருக்கு வந்துரு என்னன்னு பார்க்கலாம், இதுக்கப்புறம் அங்கே இருக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவசர அவசரமாக இந்த ரூம்ல இருந்து விஷால் அவங்க ஃப்ரெண்ட்ஸான மற்ற 3 பேர் இவங்க எல்லாருமே துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பேய் பின்தொடர்ந்து வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி சொந்த ஊர் கூடிடலாம் அப்படின்னு வண்டி எடுக்கலாம்னு போகிறாங்க. அப்படி வண்டி எடுக்க போகும்போது தேவா இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஒரு மாதிரி பண்ணவும் ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் ரொம்பவே நார்மலா இருந்தவர் போக போக அவருடைய முகபாவனை அண்ட் அவருடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அதாவது உடம்பு சரியில்லாமலும் போக ஆரம்பிக்குது. என்னடா இவன் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தான் இப்போ இவ்வளோ வீக் ஆயிட்டானே, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட வண்டியை ஓட்டிட்டும் அவங்க சொந்த ஊருக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வர பாதி வழிக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவா அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. சொல்ல போனா ரொம்பவே அதிகபட்சமா ஜுரமா அடிச்சிட்டு இருக்கு. இப்படியே விட்டா ஒன்னு ஜன்னி வந்து ஏதாச்சும் ஆயிரும், இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் எடுத்துட்டு போயிட்டு விஷால் இவரை அட்மிட் பண்றாங்க. ஊருக்கு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் ஜுரம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நார்மல் நிலைமைக்கும் வர ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக சரியாகலை. ஃபுல்லாக சரியாகணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் பிளான் பண்ணேன். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நம்ம ஊரில் ஒரு தர்கா இருக்குது அங்கே கூப்பிட்டு போங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு அங்கே கூப்பிட்டு போனீங்கன்னா உடனே சரியாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தர்காவுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பாய் அவரும் தேவா இவரை பார்த்ததுக்கப்புறம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பையன் மயிரிழையில் மரணத்திலேருந்து தப்பிச்சிருக்கான். கொஞ்சம் போனாலும் கண்டிப்பாக இவனை நீங்கள் இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் போன இடம் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பண்ண விஷயம் தான் பிரச்சனை. ஏன்னா நடுராத்திரி அதுவும் காடு மாதிரி இருக்கிற இடத்துல கை குழந்தையோட மோஸ்ட்டாக யாருமே நிற்க மாட்டாங்க. அப்படி நின்னாங்கன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுவும் அவங்க லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னு நீங்களும் வண்டியை நிறுத்தி ஏற்றிருக்கீங்க. அப்படி ஏற்றினது வேற யாருமே இல்லை, அது ஒரு ஆன்மா. அதுவும் நீங்கள் அந்த ஊருக்கு போகிறதுலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு கோர விபத்தில் அந்த கை குழந்தையும் அவங்க அம்மாவும் இறந்தும் போயிருக்காங்க. அப்போதுலேருந்து அந்த இடத்துல ஆன்மாவை சுற்றிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவால் நிறைய பேரும் இறந்து போயிருக்காங்க. அதோட வரிசையில் இந்த பையனும் வந்திருக்க வேண்டியது, ஆனால் ஜஸ்ட் மிஸ். இவங்க காரில் ஏற்றினது பேய் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் ரொம்பவே சாமர்த்தியமாக அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கடலை நிறுத்தி இவங்களும் வண்டியிலேருந்து இறங்கியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் பின்னாடி அந்த உருவம் அந்த குழந்தைய கடிச்சு சாப்பிட்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் இவங்க பயத்தை அடக்கி வைக்காம அந்த இடத்துல கத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய விளைவுகளை இவங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரும் அங்க என்னென்ன விஷயம் நடந்திருக்க வேண்டியதோ அது எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களை காப்பாத்தல. அந்த கடையில இருந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய்க்கு தன்னுடைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த இடத்த விட்டு தற்காலிகமா தள்ளி இருந்திருக்கு. அண்டு நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து வரலாம் அப்படின்னு உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கு. அந்த இடத்துல நரசிம்மர் கோவில் இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த ஆன்மா
ஆன்மாவால் வர முடியல, உங்கள் வண்டியில் உட்காந்துருச்சுல, ஸோ கண்டிப்பாக உங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எப்படியோ வேறு வேறு திசைக்கெல்லாம் போயிட்டு எப்படியோ நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கும் வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ராத்திரி நீங்கள் அந்த இடத்துல தங்கியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு உயிராச்சும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அது உங்களை நெருங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சது அந்த கடவுளோட புண்ணியம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பசங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் பின்னாடி 2 நண்பர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்களே, எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு இப்போ முழு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அட பாவி, பின்னாடி ஒரு பேயை எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்களே இப்போ தான் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆன்மா இவங்களை நெருங்க முடியாத அளவுக்கு இப்போது தர்காவில் இருக்கிற பாய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில பூஜை சாங்கியெல்லாம் பண்ணி அந்த பசங்களுக்கு அந்த தர்காலையும் இந்த ஓதியும் விடுறாங்க. ஓதி விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், போனீங்கன்னா இந்த பிரச்சனை மறுபடியும் உங்களை பின்தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோட தான் பசங்களை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. பட் அனுப்புறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுப்பா, அது இங்கெல்லாம் வந்து உங்களை பின்தொடராது, பட் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி பசங்களையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பசங்க இவங்களுக்கு மறுபடியும் அந்த ஆன்மாவில் தொல்லை வந்துதான் கேட்டீங்கன்னா உண்மையிலே வரல. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லாம இவங்களும் ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த பசங்க யாருமே ஊட்டிக்கு போகவும் இல்லை. ஏன்னா ஒரு தடவை பட்டதே போதும், திரும்ப பட வேண்டாம் அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட தான் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் நண்பர்களே ஊட்டியில் நடந்த அந்த ஒரு சம்பவம். ஸோ விஷால் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ குட் லக் ஆன் 1x. ஓகே, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற அந்த உண்மை சம்பவமான ஹாஸ்டலில் நடந்த சம்பவம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவம் என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க நேம் ஷாலினி, அவங்க அண்ணியோட அக்காவுக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் திருப்பூரில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் அவங்க நேம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நேம் வந்து சௌமியா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சௌமியா இவங்களுக்கு திருப்பூரில் ஒரு ஃபேமஸான டெக்ஸ்டைலில் தான் வேலையும் கிடைச்சிருக்கு. பட் சௌமியா இவங்க நேட்டிவ் திருநெல்வேலியில இருந்து திருப்பூருக்கு டெய்லி போயிட்டு வர முடியாது அப்படின்றதுனால திருப்பூர்ல இவங்க வேலை செய்யறாங்களே அந்த டெக்ஸ்டைலுக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்டலும் இருக்கு. நிறைய பெண்கள் அந்த இடத்துல தான் தங்கி வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரூம்ல தான் சௌமியா இவங்களும் தங்கி வேலை பார்க்கவும் போறாங்க. ஆனா அந்த ஹாஸ்டலுக்கு போற வரைக்கும் சௌமியா இவங்களுக்கு தெரியாது அந்த ஹாஸ்டல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்ப சௌமியா இவங்களுக்கு அந்த ஹாஸ்டல்ல ரூமும் கொடுத்துட்டாங்க. இந்த ரூம்ல கிட்டத்தட்ட 5 கேர்ள்ஸும் இருந்துட்டு இருக்காங்க. சௌமியோட சேர்த்தா 6 கேர்ள்ஸ். ஸோ மொத்தமா 6 பேர் தான் இந்த ஒரு ரூமை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருமே அந்த டெக்ஸ்டைல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சௌமியா இவங்களுக்கும் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில போனாங்கன்னா நைட்டு தான் ரிட்டர்னும் வருவாங்க. அப்படி நைட் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலா பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு ரூம்ல தூங்குவாங்க. அப்படி புதுசா வந்த சௌமியா ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையுமே நடக்கல. பட் போக போக இந்த ரூம்ல ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது இவங்க நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ரூம்ல இவங்களை தவிர்த்து 5 பெண்களும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கிளியரா தெரியல. ஆனா சௌமியா இவங்க மட்டும்தான் அங்க நடக்கிற அந்த அமானுஷமான விஷயத்த ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் தெரியுது சம்திங் இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அங்கேயும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த பத்தி, அதாவது இந்த ரூம்ல நடக்கிற இந்த ஒரு சம்பவத்தை பத்தி ஹாஸ்டல்ல இருக்கிற மத்த எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. ஆனா மத்த யாருமே இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இதில் ஒரு சில பேர் இங்க நடக்கிற விஷயம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க போல இருக்கு. ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்துல சௌமியா இவங்களுக்கு பெருசா தெரியல. சரி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் நார்மலா தான் இருந்திருக்காங்க. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் இல்ல இது நார்மல் ஆகாது, இதனால நமக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அப்போ சௌமியா அவங்களுக்கும் தெரியாம இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த சௌமியா இவங்களை சம்திங் ஏதோ பொசஸ் பண்ண மாதிரி, அதாவது அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா சௌமியா இவங்க உடம்ப வந்து ஆக்கிரமிச்ச மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற பெண்கள், அந்த ரூம்ல இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு சில பேர் சௌமியா இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலுமே இவங்களும் சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. சரி இது இப்படியே விட்டா சரி பண்ண முடியாது, இவளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அந்த 5 பெண்களும் ஒண்ணு சேர்ந்து அப்படியே அவங்களை தூக்கி எந்த கட்டில அவங்க படுத்துட்டு இருப்பாங்களோ அந்த கட்டில படுக்க வச்சு அவங்க கைய காலை சேர்த்து அந்த கட்டிலே கட்டி விட்டுறாங்க. இவளை எந்திரிக்க விட்டனா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கட்டிலோட சேர்த்து கட்டிடுறாங்க. இப்படி கட்டினதுக்கு அப்புறம் சௌமியா இவங்களும் கழட்டி விட சொல்றாங்க. ஆனா சௌமியா அவங்கள பேசல. அவங்களுக்குள்ள
இவங்கள ஏதோ ஒன்று ஆட்டி வைக்குது அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. சௌமியா இங்க இருந்து எந்திரிக்கவும் ட்ரை பண்றாங்க, அவங்களால எந்திரிக்க முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல சௌமியா இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையுமே அசிங்கமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சௌமியா இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்றதுனால அந்த இடத்துல ஜீசஸா இருக்கட்டும் அண்ட் மிக்கல் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டியும் வச்சிருப்பாரு. இந்த சாத்தான் டெபில் எல்லாம் வந்து அந்த ஈட்டியால தான் குத்தி கொள்வாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அவரையும் தரைக்குறைவான ஒரு சில வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தையை தான் சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. மிக்கல் ஆண்டவர் வந்து அந்த ஈட்டியை வச்சு என்ன குத்துறாரு அப்படின்னு அவருடைய பேரை சொல்லி அந்த இடத்துல அசிங்கமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவளுக்கு சடனா என்னாச்சு அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இங்க இருக்கிற மற்ற பெண்கள் இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பட் இதுல இருக்கிற ஒரு பெண் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் வந்து பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்காரு, நடந்து போற தூரத்தில் தான் அவரோட வீடு இருந்துட்டு இருக்கு, அவரை போய் கூட்டு வரலாம் அப்படின்னு அவரையும் போய் கூட்டு வராங்க. அந்த வார்டன் கிட்டயும் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் வார்டனும் கூட இருக்காரு. அந்த ஃபாதர் இந்த இடத்துல சௌமியா அவங்க தலையில கை வைக்கும் போது சௌமியா இந்த இடத்துல ஒரு மாதிரி எரியுது அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதர், நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல சௌமியா உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா என்னென்னவோ பேசுது. பட் இது எல்லாமே பொய் அப்படின்னு இங்க இருக்கிற ஃபாதர் இவருக்கு கிளியரா தெரியுது. இல்ல, நீ சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லை, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அவரும் கேட்கிறாங்க. பட் சௌமியா உடம்புல இருக்கிற அந்த ஏதோ ஒரு ஆன்மா வெறும் பொய்களை மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லி திசை திருப்பவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப கோபமான ஃபாதர் என்ன பண்றாருன்னா, அவர் கையில ஹோலி வாட்டரும் இருக்கு, அதை எடுத்து தெளிக்க வரும்போது தான் உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவும் இல்ல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு அப்பதான் உண்மையை சொல்லவும் வருது. அது என்னன்னா, இந்த பொண்ணு வேலை செய்யற இதே டெக்ஸ்டைல் கம்பெனில தான் நானும் வேலை பார்த்தேன். அண்ட் இவ தங்கி இருக்கிற இதே ரூம்ல இதே பெட்ல தான் நானும் தங்கி இருந்தேன். அண்ட் இவ படுத்திருக்கிற சேம் இதே பெட்ல தான் என்னோட உயிரும் போச்சு. எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது இந்த இடத்துல ஃபாதர் அமைதியாவும் இருக்காரு. ஏன்னா அவருக்கு புரியுது, ஓகே இந்த ஆன்மா இப்பதான் உண்மையை சொல்லுது அப்படின்னு. ஆனா இந்த டெக்ஸ்டைல்ல நான் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், சடனா எனக்கு என்னன்னு தெரியல உடம்பு சரியில்லாமலும் போச்சு. எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால நான் படுத்த படுக்க இந்த பெட்ல தான் இருந்தேன். அந்த சமயம் என்னை பார்த்துக்கிறதுக்கு என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் என் மூக்கு வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்படி ரத்தம் வந்த கொஞ்ச நேரத்துல நான் இறந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சௌமியா உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவும் சொல்லுது. நான் இறந்த ஒரு சில நாள்ல என்னோட வேலையை பார்க்கறது தான் இந்த பொண்ணு இந்த டெக்ஸ்டைல்ல வேலைக்கும் சேர்த்திருக்காங்க. அண்ட் நான் எங்க தங்கி இருந்தனோ எந்த இடத்துல படுத்திருந்தனோ சேம் அதே இடத்துல தான் இப்ப இந்த பொண்ணு இருந்திருக்கான். சொல்ல போனா எனக்கு ரீப்ளேஸா தான் இப்ப இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வாழற வாழ்க்கை எனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு யாருமே இல்லை, ஆனா இந்த பொண்ணுக்கு குடும்பம்லாம் இருந்திருக்கு. ஸோ இதனாலே இந்த பொண்ணா நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணோட உடம்புல நான் வந்துட்டேன். ஆனா அந்த ஒரு விஷயம் இந்த பொண்ணுக்கும் தெரியாது, சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியல. எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்ல, இங்க இருக்கிற ஃபாதர், இங்க பார், நீ இறந்து போயிட்டு உன்னோட வாழ்க்கை முடிச்சிருச்சு, ஒழுங்கா இந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த ஆன்மாவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஃபாதர் இவரும் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த ஹோலி வாட்டர் அந்த புனித தண்ணி எடுத்து தெளிக்கும் போது அந்த ஆன்மா இல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சவும் ஆரம்பிக்குது. ஆனா உடனே அந்த உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு சில பொய்யான விஷயங்களை தான் அந்த இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாதர் இவருக்கும் புரிஞ்சிருச்சு, அவ்வளவு ஈஸியா நீ போக மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அந்த புனித தண்ணி எடுத்து சௌமியா அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் தெளிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தெளிச்சது மட்டும் இல்லாம புனித தண்ணி கொஞ்சம் எடுத்து சௌமியா அவங்க உச்சி முடிய கொஞ்சம் எடுக்கிறாங்க, அதுல தடவி அந்த முடியை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் அவரு கூட உதவிக்கு வந்த ஒருத்தர்கிட்ட அந்த முடியை கொடுத்து இதை அந்த மரத்துல அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த நைட்டு அந்த நபர் அந்த முடியை அந்த மரத்துலயும் அடிச்சிட்டு வராரு. அப்படி அந்த மரத்துல முடியை அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல சௌமியா இவங்களும் வந்து முழிச்சு எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு, எனக்கு என்ன இது, என்ன என் கையிலலாம் இதெல்லாம் இருக்கு, உடம்புலாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசும்போது தான் அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க, அடியே உனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இது இவ்வளவு நாளா உனக்குள்ள இருந்திருக்கு, உனக்கே தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சௌமியாக்கே தெரியுது, அப்ப நம்ம உடம்புல பேய் இருந்ததா, அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சா நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோமா அப்படின்னு அவங்களே அப்பதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த ஒரு விஷயத்த சௌமியா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல அவங்க உடனே கோவப்பட்டு அந்த ரூமை கொடுத்த அந்த நபர்கிட்டயும் விசாரிக்கிறாங்க, எங்க இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல யாராச்சும் இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லையே அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா போய் சொல்லியிருக்காங்க. பட் அப்பா வந்து கொஞ்சம் கோவப்பட்டு திட்டுற மாதிரியும் கேட்டிருக்காரு. அப்படி கோவப்பட்டு கேட்டதுனாலதான் இல்லைங்க உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தவங்க இறந்தாங்க, ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து மோஸ்டா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் எங்களால சொல்ல முடியல, அந்த மேனேஜ்மெண்ட்டை மீறி எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த ரூமை கொடுத்தவங்களும் சொல்ல
இந்த இடத்துல அப்பா இவரும் செம்மையா டென்ஷனா வராரு. உங்க இதுக்காக என் பொண்ணு பலி கொடுக்குறீங்களா அப்படின்னு அவரும் அந்த இடத்துல கோவத்துல வாக்குவாதத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் சௌமியா அவங்க அப்பா இதுக்கு மேல நீ இந்த இடத்துல வேலை செய்யவே வேண்டாம், நீ வேலைக்கே போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த டெக்ஸ்டைல் பக்கமா இருக்கட்டும் அந்த ஊர் பக்கமா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அவங்க அப்பா அனுப்பாம இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் அந்த இடத்துல அவங்க நடந்த பிரச்சனை தான். இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நம்ம ஊர்ல பஞ்சமே இல்லை. இன்னமும் நிறைய பேர் இந்த இடத்துல நடந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிட்டு அந்த இடத்துல புதுசா வெகுலி யாராச்சும் ரெண்டுக்கு வந்தாங்கன்னா ஈஸியா விட்டுட்டு பணம் பார்ப்பாங்க. இதனால பாதிக்கப்படுறது வேற யாருமே இல்லை, இந்த மாதிரி புதுசா வரவங்க தான். ஸோ இதை பத்தி உங்களுடைய தாட் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 சம்பவத்தை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த ஒரு 2 சம்பவமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த 2 சம்பவத்தில் எது ரொம்பவே ஹாரராக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அது கூடவே இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து நன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்